ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்லேருந்து அவங்க வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். www.mhc.tn.government அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட்டும் அதெல்லாம் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வேகன்சி பார்த்தீங்கன்னாக்கா பிரசிடென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் சூப்பர் டைம் ஸ்கேலும் அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை இவங்களுக்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க எலிஜிபிள் இருந்தாக்கா அந்த டிகிரியில் என்ன இருக்காங்க இவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 70,290 கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் மெம்பர் கொடுத்துருக்காங்க. அது 17 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது டெப்யூட்டி செக்ரட்டரி அண்ட் கவர்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 61,900 கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அது தம்பி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் பார்த்தீங்கன்னாக்கா கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் அட்டைன் த 35 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. 35 வயசு இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு மேலே இருக்கிறவங்க அதில் இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அது தம்பி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேண்ட் ஷுட் நாட் ஹேவ் பீன் ஆன் ஏர் ஆஃப்டர் 2/7/1990, அதாவது 2/7/1990 அப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு முன்னே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுறவங்க தமிழ் அண்டு எழுத படிக்க பேச தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது தகுந்த பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னாக்கா திஸ் கேண்டிடேட் ஆர் ஹாஸ் பீன் ஆர் குவாலிஃபைட் டு பி ஏ ஜட்ஜ் டிஸ்ட்ரிக்ட், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு குவாலிஃபையாக இருக்கிறாங்க, அந்தளவுக்கு கேட்டகரி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்க எலிஜிபிள். அந்த பிரசிடென்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மெம்பருக்கு பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி படிச்சிருந்தாலே போதுன்ற மாதிரி அதாவது பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தாலே போதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் கன்சியூமர் அஃபேரு, லா, பப்ளிக் அஃபேரு, அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, இண்டஸ்ட்ரி, ஃபினான்ஸு, மேனேஜ்மெண்ட்டு, இன்ஜினியரிங், டெக்னாலஜி அண்ட் பப்ளிக் ஹெல்த் அந்த மெடிசன்ஸு இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதனா இருக்குதுனாக்கா அவங்களும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மெம்பர்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டிகிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு அப்ளிகேஷனும் பாருங்கள் 2,500 நீங்கள் பே பண்ணி தான் எக்ஸாம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எலிஜிபிளாக இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று. நெக்ஸ்ட்டு வைவா வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. காமன் ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான சிலபஸ் என்னென்ன அப்படின்றது எல்லாமே பேப்பர் 1 பேப்பர் 2 கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ்லாம் ஓஎம்ஆரில், அதாவது ஃபஸ்ட்டு பேப்பர் பார்த்தா ஓஎம்ஆரில் இருக்கும். செகண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் மெத்தடில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓஎம்ஆர் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கும், ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 3 மணி நேரத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 100 மார்க் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்னென்ன சிலபஸ் என்னென்ன எலிஜிபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வென்யூ ஆஃப் காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதாவது உங்களுக்கு சென்டர் எங்கே போடுவாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 90% பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் கண்டக்டட் சென்னை அண்ட் டிபெண்டிங் அப்பான் த நம்பர் கேண்டிடேட்ஸ் ஆஃப் ஃபவுண்ட் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த பார்த்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வைவா வாய்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 50 மார்க் கொடுத்துருக்காங்க வைவா வாய்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ எலிஜிபிளாக இருக்காங்களோ அது அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு நோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அதுமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனல் செலெக்ஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்டு விவா வாய்ஸ் வச்சு தான் உங்களுக்கு அது ரெண்டுமே வச்சு தான் உங்களுக்கு மார்க்ஸ் செக்யூர் பண்ணி தான் உங்களுக்கு செலெக்ஷன் கம்பல்சரி பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுமாதிரி நீங்கள் ரெடி பண்ணி அதுக்கான ஃபார்மேட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அனெக்ஷன் 7 கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அண்ட் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜுடிஷியல் நான் ஜுடிஷியல் மெம்பர் பிஃபோர் என்டரிங் அப்பான் இஸ் ஆர் ஹெட் அஃபிஷியல் ஷால் டிக்ளேர் த அசஸ், அதாவது உங்களுடைய அசட்ஸ் லியபிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜுடிஷியல் இருந்தாலும் சரி நான் ஜுடிஷியல் இருந்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஸோ உங்களுக்கு அதுக்கான ஃபார்மேட்லாம் உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறவங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா, அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 3/3/2025 தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெமிட்டன்ஸும் ஒரு டேட் கொடுத்துருக்காங்க, ஃபீ புக் பண்ணிக்கிறதுக்கு. அது 5/3/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் எழுதி இருக்கீங்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், ஓகேங்களா. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, சம்திங் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எதனா எரர் இருந்தாலோ இல்லை டாக்குமெண்ட் எதனா மிஸ் ஆகிருந்தாலோ உங்களுக்கு அப்ளிகேஷன் கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அது மாதிரி பார்த்து எலிஜிபிளாக இருக்கவங்களோ டாக்குமெண்ட்ஸு இது எரர் எதுவும் இல்லாமல் சப்மிட் பண்ண பாருங்கள், ஓகேங்களா. ஓகே சார், உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பற்றினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.